ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்மளுக்கு இப்போ லேட்டஸ்டா வர நம்மளுக்கு ஃபேர் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது. 10 ரூபா 9 ரூபாய்க்கெல்லாம் கூட சில டைம்ல கொடுக்குறாங்க. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 9.5 ருபீஸ்க்கு எல்லாம் கூட கிலோமீட்டருக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளவு வருது, கிலோமீட்டருக்கு செலவு எவ்வளவு, மெயினா செலவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுச்சுனாக்கா நம்மளுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளவு வந்தா லாபகரமா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஒரு கிலோமீட்டர் ஓடும்போது எவ்வளவு செலவாகுது, நம்மளுக்கு ஆவரேஜா எவ்வளவு செலவாகும் அது தெரிஞ்சதுனாக்கா நம்மளுக்கு மத்த எல்லாமே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணலாம். இந்த புக்கிங் எடுக்கணுமா வேணாவா அப்படின்றத பத்தி நம்ம முடிவு பண்ண முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாம ஒரு சார்ட் மாதிரி நோட் பேட்ல நம்ம டைப் பண்ணி காட்டுறேன். அது நீங்க உங்களுக்கு புரியுதா பாருங்க. நம்ம இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது, மந்த்லி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது, வருஷத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெய்லி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத பத்தி எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் ஆவரேஜா நம்மளுக்கு வருது அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு மைனஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீடைல்ஸா அந்த நோட் பேட்ல பார்க்கலாம். அதாவது நம்ம மந்த்லி ஆவரேஜா எவ்வளவு கிலோமீட்டர் ரன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இன்கம்ல பாத்துட்டு 5000 கிலோமீட்டர் நம்ம ஒரு மந்த்லி ஓட்டுற மாதிரி ஆவரேஜா கணக்கு எடுத்திருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 25 நாள் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி, 5 நாள் நம்ம லீவ்னு வச்சுக்கோ. அப்படி கால்குலேட் பண்ணாக்க ஒரு வருஷத்துக்கு 60,000 கிலோமீட்டர் ஓடும். அப்படி நம்ம ஆவரேஜ் போய் வரக்கூடிய ஏர்னிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா 9 ரூபா 50 காசு, 11 ரூபா 12 ரூபா 14, பீக் ஹவர்ல பாத்தீங்கன்னா 17 20 25 அந்த மாதிரி பல்வேறு ஃபேர்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அதுல ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் 15 ரூபாய் கிலோமீட்டருக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், அதாவது டிசம்பர் 2024 இருக்கிற சிச்சுவேஷன் படி 15 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் வச்சுக்குவோம். இதுதான் நம்மளுக்கு ஆவரேஜா கிடைக்கக்கூடிய 15 ரூபாய் தான் நம்மளுக்கு இன்கம் வருது. எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் இன்கம் வரும்போது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்றது தான் நம்ம டீடைல்ஸா பார்க்க போறோம். இதுதான் இன்கமோடது. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் வச்சுட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூல் எக்ஸ்பென்ஸ், அதாவது பெட்ரோல் ஒரு கேஸுக்கு தான் நம்ம இப்போ எல்லாமே கேஸ் வண்டி தானே ஓடுது. அதனால 90 ருபீஸ் போட்டிருக்கு. 90.5 ருபீஸ் இருக்கு. நம்ம 90 ரூபான்னு வச்சுக்கலாம் கால்குலேட் பண்றதுக்கு. மைலேஜ் பாத்தீங்கன்னா 22 to 25 அந்த மாதிரி மைலேஜ் இப்போ வருது இல்லையா? அது நம்ம ஆவரேஜ் கணக்கு பண்ணி ஒரு 24 மைலேஜ் எடுத்துக்குவோம். ஏன்னா நைட் டைம் ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும் இல்லையா? அதனால ஆவரேஜ் 24 வச்சிருக்கேன். அப்படி கணக்கு பண்ணாக்க 90 ருபீஸ் டிவைட் பண்ணி பார்த்தாக்கா 3 ரூபாய் 75 காசு வருது. ஒரு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு சிஎன்ஜி செலவு 3 ரூபாய் 75 காசு வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா இஎம்ஐ தான் மெயினான ஒரு விஷயம். இது ஆவரேஜா போட்டிருக்கேன் 16,000 ரூபாய்ன்றது. சில பேருக்கு 17,000 வரும், சில பேருக்கு 15,000 தான் வரும். ஆவரேஜ் 16,000 எடுத்திருக்கேன். அதாவது மந்த்லி ஓடக்கூடிய 5000 கிலோமீட்டரை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணியாச்சுனாக்கா எவ்வளவு வருது? 3.2 RS per கிலோமீட்டர், 3 ரூபாய் 20 காசு ஒரு கிலோமீட்டருக்கு வருது. அதுக்கு அடுத்த மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னா வருஷம் தான் வரும். அது சில பேருக்கு 25,000 வரும், சில பேருக்கு 20,000 தான் வரும். நம்ம அது ஆவரேஜா ஒரு 23,000 எடுத்திருக்கேன். ஒரு வருஷத்துல இன்சூரன்ஸ் பண்றதுனால 60,000 கிலோமீட்டர் இப்போ டிவைட் பண்ணிருக்கு. 23,000 டிவைட் பை 60,000 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்படி பார்த்தாக்க நம்மளுக்கு 38 காசுகள் வருது ஒரு கிலோமீட்டருக்கு இன்சூரன்ஸுக்கு மட்டும் செலவாகுது. இதுதான் இந்த 3 தான் மெயினான செலவுகள்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து நம்ம 4வது செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும் பாருங்க. ஜெனரல் சர்வீஸ் தான் நம்மளுக்கு என்ன, அந்த பீரியடிக்கலா எடுக்கக்கூடிய ஜெனரல் சர்வீஸ்னா ஆயில் சர்வீஸ் இருக்கு இல்லையா? 10,000 கிலோமீட்டர் பண்ணக்கூடியது. அது 6,000 ரூபாய் வரலாம், சில டைம் 6,500, சில டைம் 5,500 அந்த மாதிரி வரும். நம்ம ஆவரேஜா ஒரு 6,000 போட்டு 10,000 டிவைட் பண்ணியாச்சுனாக்கா 60 பைசா வருது. அதாவது 60 காசுகள் வருது ஒரு கிலோமீட்டருக்கு. நம்ம ஓடும்போது நம்ம ஜெனரல் சர்வீஸுக்கு மட்டும் 60 காசு நம்ம மாற்ற வேண்டி இருக்கும் அந்த 10,000 கிலோமீட்டர் கணக்குக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெயினான செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ்ல மெயினான செலவு பாத்தீங்கன்னா டயரு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 75,000 இருந்து 80,000 கிலோமீட்டர் ஈஸியா ஓடும். அந்த 75,000 கிலோமீட்டர் டிவைடட் பை 16,000 போட்டிருக்கு இல்லையா? அதாவது 4,000 ரூபாய் டயருக்கு போட்டிருக்கு. ஒரு டயருக்கு 4,000 ரூபான்னு போட்டிருக்கு. 4 டயர் 16,000 ரூபாய். அது கம்மியான டயரும் இருக்கு, அதிகமான டயரும் இருக்கு. நம்ம 4,000ன்றது ஒரு ஆவரேஜான டயரை வச்சுக்கிட்டு போட்டுக்கிறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 22 காசு ஆகுது. அதுக்கப்புறம் ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 கிலோமீட்டர் போட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு வச்சுக்கலாம். அது ஒரு 33 காசு ஒரு வருஷத்துக்கு வருது. ரன்னிங் எக்ஸ்பென்ஸ்னா பிரேக் பேட் மாத்துறது, கிளச் ஏதாவது மாத்துறது, சின்ன ஒர்க் வருது, டிஸ்க் மாத்துறது எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரது செலவு
பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் எஃப்சி செலவு போட்டிருக்கு. எஃப்சி வரும்போது நம்மள டிங்கரிங் மீனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 போட்டிருக்கு. அதாவது 1,20,000 கிலோமீட்டரில் போட்டிருக்கு. அப்போ அது 20,000 டிவைட் பை 1,20,000 போட்டதுன்னா 16 பைசா வருது ஒரு கிலோமீட்டருக்கு எக்ஸ்பென்ஸ். இதுதான் எஃப்சிக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுனால. அது மெயினான செலவு நம்மளுக்கு இனிமே தான் வருது டிரைவர் சேலரி. டிரைவர் சேலரின்னு நம்ம கொடுக்கறது ஒரு 25,000 ரூபா வச்சுக்கலாமே. 25,000 ஒரு மாசத்துக்கு வைக்கும்போது 5,000 கிலோமீட்டர் தானே ஒரு மாசம் ஓடுது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 5 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு டிரைவர் சேலரி இன்னும் வருது. இது 30% வச்சாலும் இதே கணக்கு தான் வரும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இதுவும் அது ஒரே மாதிரி தான் வரும். நம்ம 25,000 ஃபிக்ஸட் போட்டு வச்சாக்கா 5 ரூபாய் டிரைவர் சேலரின்றது வருது 5,000 கிலோமீட்டருக்கு. 5,000க்கு மேல ஓடுறவங்களும் இருக்காங்க, கம்மி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. கம்மி ஓட்டினாலும் அந்த 25,000 கொடுத்து தான் ஆகணும். டோட்டல் எக்ஸ்பென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு 13 ரூபாய் 64 காசு. இது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அப்படியே கால்குலேட் பண்ணியாச்சுனாக்கா 13 ரூபாய் 64 காசு ஒரு கிலோமீட்டருக்கு செலவாகுது. நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். 15 ரூபா வரும்போது 13 ரூபா 64 காசு நம்மளுக்கு செலவு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம 10 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இது நம்ம 15 ரூபான்றது டோட்டலா ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டும் போது ஆவரேஜ் வர அமௌண்ட் தான் அந்த 15. இதுல டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக ஓனருக்கு எவ்வளவு நிக்குது பாருங்களேன். ஒரு கிலோமீட்டர் ஓடனா ₹1.36 காசு தான் நிக்குது. ₹1.36 தான் நிக்குது. அதாவது ஒரு மாசம் 5,000 கிலோமீட்டர் ஓடுதுனாக்கா ₹1.36 காசு மல்டிபிள் பண்ணாக்கா ₹6,800 பர் மந்த் ஒரு ஓனர்ன்ற நிலைமையில நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு டிரைவர் வச்சு ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா ஓனருக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். அதாவது இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 75,000 ஓடும். இந்த கால்குலேஷன் படி ஓடிச்சுனாக்கா வண்டி ஒரு 75,000 ஓடும்போது ஓனருக்கு ₹6,800 கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு ஓன்கம் டிரைவரா இருந்துச்சுனாக்கா அந்த 25,000 சம்பளம் பிளஸ் இந்த 6,800 வரும்போது 32,000 உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஏர்னிங்ஸா கிடைக்கும். ஆஸ் அ ஓனரா உங்களுக்கு இதுக்கு மேல அமௌண்ட் வேணும் அப்படின்னாக்கா உங்க வண்டி ₹1,00,000 ஓடணும். அதாவது 75,000 மேல ஓடணும். 75,000 மேல ஓடினாக்கா அந்த 25,000 நம்மளுக்கு ஓனருக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்லை. அங்க டிரைவருக்கு ஒரு 30% சம்பளம் போகும். அதுக்கப்புறம் உண்டான நம்மளுக்கு ரன்னிங் எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் டயர் மெயின்டெனன்ஸ்ல எல்லாத்துலயுமே குறையும். அப்போ ₹1,00,000 ஓடும்போது உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 15,000 இருந்து ஒரு 18,000 நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம டோட்டலா ஒரு கிலோமீட்டர் ஓடும் போது நம்மளுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ். இந்த கணக்கு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த பிசினஸ் லாபகரமா இருக்கா நஷ்டமா இருக்கா அப்படின்றது. நம்ம ஊபர் ஓலா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 10 ரூபா நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 ரூபா 50 காசுக்கெல்லாம் கூட புக்கிங் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ரன்னிங் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா 13 ரூபா 50 காசு செலவே இருக்கும்போது 10 ரூபாய்க்கு நம்ம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அதாவது ஒரு நாள் ஃபுல்லா வண்டி ஓட்டல, நீங்க பீக் ஹவர் எல்லாம் வண்டி ஓட்டல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிசினஸ் ஓட்டவே முடியாது. அப்படின்ற பட்சத்துல தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஓன்கம் டிரைவரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 30,000 எடுக்க முடியுது. அந்த 75,000 ஓட்டினாக்கா அதுக்கு மேல ஓட்டினாக்கா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. செலவு எக்ஸ்ட்ரா வரத்தான் செய்ய போகுது. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ரொம்பவும் மட்டமான ஒரு ஃபேர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஓட்டுறதுல அர்த்தமே இல்லை. நம்ம ஓட்டி இப்போ நம்ம ஓனர்கிட்ட இருந்து டிரைவருக்கு நம்ம கையில இருந்து போட்டு வண்டி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வரவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டாங்க, வண்டி போட்டு ஓட்டினாக்கா நம்மளுக்கு இது லாபகரமா இருக்குமா, எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு டெய்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வாட்டி கமெண்ட்ஸ்ல சொன்னாலும் அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கால்குலேஷன் பார்த்தாச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஃபேரு. 15 ரூபா போடுறது சில பேர் பீக் ஹவர் ஓட்டாதவங்களுக்குனாக்கா 13 ரூபா தான் ஆவரேஜுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது 75 காசு ஓனர் கையிலேருந்து தான் போட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாகும். லீஸுக்கு எடுத்த வண்டி இல்லான்னாக்கா கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது சிச்சுவேஷனு. இந்த நம்ம கால்குலேஷன் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வண்டி வாகனரோட கணக்குப்படி வச்சு தான் போட்டிருக்கு. ஸ்விஃப்ட் டிசைர் அந்த மாதிரி செடான் வண்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்யூவினாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி வாடகை சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஆனால் பட் எக்ஸ்பென்ஸ்ன்றது அதிகமாயிட்டே தான் போகும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த டோட்டல் ஏர்னிங்ஸ் நெட் இன்கம் ஃபார் த ஓனர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அதிகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஓன்கம் டிரைவராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம வண்டி வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிரைவரை வச்சு ஓட்டினீங்கன்னாக்கா லாபம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் ஃபண்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணியாச்சுனாக்கா உங்களுக்கு சரியான வருமானம் வரல அப்படின்னாக்கா உங்களோட காசு கரைஞ்சிட்டே இருக்கும். வண்டிக்குன்றது ஒரு டிப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பைசா அப்படியே இருக்காது. வண்டி ஓடலைனாலும் அப்படியே இருக்காது. அதுக்கு டிப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்கள் பைசா கரைஞ்சிட்டே இருக்கும். ஸோ
நீங்க யோசிங்க. இன்வெஸ்ட் பண்றவங்க யோசிச்சு முடிவெடுங்க. வண்டியை ஓன் கம் டிரைவர் நம்ம எப்பவுமே சொல்றது என்னக்கா, யாரு எங்கேயோ டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொந்தமா வண்டி போட்டு சுயதொழில் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம என்கரேஜ் பண்றோம். தவிர பைசா நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வண்டி வாங்கி போட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க ஒரு வாட்டி இந்த கணக்கு செக் பண்ணுங்க. இந்த கணக்கு படி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ற பத்தி நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு இதுதான் போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு லாபகரமா பார்த்துச்சு பெட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்க தாராளமா முடிவு எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.